கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். அப்படி சந்திக்கும் போது ஆண்டவர் அமைதலாய் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே, அன்றைக்கு நீர் படகில் சென்று கொண்டிருந்த போது அந்த படகு மூழ்கத்தக்கதாய் பிரச்சனைகள் வந்ததே, அந்த நேரத்தில் நீர் அற்புதத்தை செய்தீரே. இன்றைக்கு நானும் விசுவாசிக்கிறேன், என் படகிலும் நீர் இருக்கிறீர். என் வாழ்க்கை என்னும் படகில் எத்தனையோ பிரச்சனை, போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் என்கிற அலை என்னுடைய வாழ்க்கையை முடிக்கத்தக்கதாய் வந்து கொண்டிருக்கிறதே. நீர் ஒரு அற்புதத்தை செய்யும், மிகுந்த அமைதலை உண்டாக்கும் என்று இருக்கிறீர்களோ? இன்றைக்கும் அந்த வேத பகுதியிலிருந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை என்னும் படகில் இருக்கிறார், உண்மைத்தான். அவர் ஒருவேளை அமைதலாய் அன்றைக்கு எப்படி நித்திரை செய்து கொண்டிருந்தாரோ, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அமைதலாய் இருக்கலாம். உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தராமல் அல்லது சிறிது நேரம் காத்திரு என்று சொல்லி ஆண்டவர் அமைதலாய் இருக்கலாம். ஆண்டவருடைய அற்புதத்தை எதிர்பார்த்து ஏன் எனக்கு செய்யவில்லை என்று சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால், அன்றைக்கு சீஷர்கள் செய்த காரியத்தை நாம் செய்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். மத்தேயு 8:25 சொல்லுகிறது, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, சீஷர்கள் செய்த முதல் காரியம் என்னவென்றால், அந்த பிரச்சனையில் அவர்கள் முயற்சி செய்யாமல் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். வரை இந்த வேத பகுதியை நாம் நெகட்டிவாய் தான் பார்த்திருப்போம். ஆண்டவர் படகில் இருக்கிறார், ஏன் பயப்பட வேண்டும் என்று. ஆனால் சற்று யோசித்து பாருங்கள், அலைகள் படகை மூழ்கத்தக்கதாய் அங்கே கொந்தளிப்பை உண்டாக்குகின்றன, பெருங்காற்று உண்டாகுகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் மீனவர்கள், அவர்கள் நினைத்திருந்தால் எப்படி வேண்டுமானாலும் தப்பித்திருக்கலாம். ஒருவேளை அந்த கடலிலே குதித்து அல்லது வேறு காரியங்களை வைத்து அவர்கள் தப்பித்திருக்க கூடும். ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் அதை செய்யாமல் ஆண்டவரை எழுப்புகிறார்கள். பாருங்கள், இரண்டாவதாக அவர்கள் தங்களுடைய சூழ்நிலையை ஆண்டவருக்கு அழகாய் எடுத்து சொல்லுகிறார்கள். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த 2 காரியத்தை நாம் செய்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது முதலாவது நம்முடைய மாம்சத்தில் நாம் அநேக காரியங்களை செய்கிறோம். அதை விட்டுவிட்டு, ஆண்டவரே, நீர் எழுந்திருந்து எனக்காக போராடும், நீர் எழுந்திருந்து எனக்காக நியாயம் செய்யும் என்று செபியுங்கள். இரண்டாவது, உங்களுடைய நிலையை ஆண்டவருக்கு எடுத்து சொல்லுங்கள். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, ஆண்டவர் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார், ஏன் ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். சரிதான், ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் தான். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய சூழ்நிலைகளை நாம் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி நாம் அவரை எழுப்பி நம்முடைய பிரச்சனைகளை அப்படி நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய சூழ்நிலைகளை சொல்லுவோம் என்று சொன்னால், அவர் எழுந்து நமக்காக நின்று வழக்காடுவார், மிகுந்த அமைதல் உண்டாகும். ஆகவே இந்த நாளில் இந்த 2 காரியத்தை செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் வாழ்க்கை என்னும் படகில் இருக்கிற ஆண்டவர் உங்களுக்காக எழும்பி காரியத்தை செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்